ஓம் நமோ நாராயணா. வணக்கம் தலைவா. இன்பம் பெறுவது எப்படி? வாழ்க்கையில் எல்லாரும் இன்பத்தை தான் விரும்புகிறோம், துன்பத்தையாக விரும்புகிறோம். ஆனால் இன்பம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அளவோடு முறையோடு இருந்தால் இன்பம் பெறலாம். அளவோடு முறையோடு இருந்தால் நண்பர்கள் அளவு ஆகலாம், அளவல் ஆகலாம். எப்படி ஒரு டீ காஃபி சாப்பிட்றோம், சர்க்கரை அதிகமாக போட்டால் ரொம்ப இனிப்பு திகட்டு சாப்பிட முடியாது, சர்க்கரை வியாதி வந்துடும். இனிப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் டீ மாதிரியே இருக்காது, காஃபி மாதிரியே இருக்காது. சரி, சாப்பாடு உப்பு புளி காரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அளவு முறை தெரிஞ்சு ஒரு ஆளுக்குன்னா எவ்வளோ போடணும், 4 ஆளுக்கு சோறாக்குனா எத்தனை பேர் போடணும், 100 பேருனா எவ்வளவு உப்பு புளி காரமெல்லாம் போடணும், டீ காஃபி 10 பேர்த்துக்கு போட்டால் இப்படி போடணும் அப்படின்ற அளவு முறை தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் குறிப்பு எடுத்துக்கணும். இந்த வேலையை செய்வது எப்படின்னு ஒரு டைமுக்கு 2 டைம் செஞ்சு பார்த்து பழகி குறிப்பு எடுத்து ஒரு நல்ல குறியீடு, பிள்ளையார் சொல்லி போட்டு குறியீடு போட்டு குறிப்பெடுத்து குறியீடு போட்டு வாழ்ந்தால் குறுக்கீடு வராது நண்பா. குறுக்கீடு வரலைன்னா உன்னுடைய ஒவ்வொரு செயலும் வெற்றி தான். வெற்றி நிச்சயம், இது வீர சத்தியம். குறிப்பெடுத்துக்க, குறியீடு போட்டுக்க, குறிப்போடு வேலை செய். குறிப்பெடுத்து குறியீடு போட்டு வேலை செஞ்சீங்கன்னா குறுக்கீடு வராது. குறுக்கீடு இல்லைன்னா ரோடு கிளியர், ட்ராவலிங் சக்ஸஸ். ஆகவே வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெறணும்னா குறிப்பெடுத்து, என்ன குறிப்பு, அளவு முறை. இவ்வளவு தான் செய்யணும். இவர்கிட்ட பிடிச்சா பேசணும், இவர்கிட்ட பிடிச்சா பேசணும், நண்பர்கிட்ட எப்படி, வாத்தியார்கிட்ட எப்படி, மனைவிகிட்ட எப்படி, அப்பா அம்மாட்ட எப்படி, மகன்கிட்ட எப்படி, சக ஊழியர்கள்ட்ட எப்படி, அதிகாரிகள்கிட்ட எப்படி, ஊழியர்கள்ட்ட எப்படி, அப்படின்னு அப்படித்தான் பேசணும். அளவாக பேசணும், முறையாக பேசணும், அளவாக சாப்பிடணும், முறையாக சாப்பிடணும், அளவோடு முறையோடு செய்யணும். இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் செய்கிறார். அர்ஜுனா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவனுக்கும் யோகமில்லை, குறைவாக சாப்பிடுவனுக்கும் யோகமில்லை. ஆகவே அளவோடு முறையோடு எந்த செயலையும் செய்யணும். நான் சொல்லலை, பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனருக்கு சொல்லியிருக்கார். ஆகவே இன்பம் பெற வேண்டும் என்றால் அளவோடு முறையோடு எந்த விஷயத்தையும் தூய்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. குறிப்பெடுத்து குறியீடு போட்டு